இதே ஒரு குழப்பம். தமிழ் தேசியம் வேற்றுக்கிறாங்க சொல்லு போல. ஐயா கேட்கிறாங்க, மலையாளியா இருக்கும்போது, கன்னடனா இருக்கும்போது, தெலுங்கரா இருக்கும்போது, பீகாரியா இருக்கும்போது, குஜராத்தியா இருக்கும்போது, மராட்டியனா இருக்கும்போது, நான் மட்டும் என்ன இதுக்குடா திராவிடனா இருக்கணும்? இதுதான் பதில். ஒரு முகமுடியை போட்டிருக்கான் இந்தியன், ரொம்ப நாளா எங்க தாத்தாவுக்கு போட்டிருந்தான். அப்புறம் அதை கிழிச்சு போட்டோன்னா எங்க அப்பனுக்கு திராவிடம்னு போட்டான். அதை எங்களை மாதிரி பிள்ளைய கிழிக்க முன்னவர்கள் எங்க அப்ப இங்க வந்து கிழிக்கும் போது, நீ இந்த சாதி அந்த சாதின்ட்டான், நீ தேவேந்திரன்ட்டா, நீ படையாச்சி பறையிட்டான். இப்ப சொன்னவன ஒரு அறைய போட்டு போடா நாங்கள் தமிழர்கள் தான் திமிரி எழுதும்போது செதறான். என்ன கொடுமை. 48 விழுக்காடு இருக்கோம் நாங்க, 42 விழுக்காடு இருக்கோம் நாங்க. அவன் இங்கிட்டு நம்மளுக்கு 1.5 2 கோடி வன்னியர், 1.5 கோடி தேவர், 2 கோடி கவுண்டர். அவன் 1.5 கோடி உள்ள வந்துட்டான். யாரு அவன்? மொத்த கவுண்டரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது, மொத்த வன்னியரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது, மொத்த பறையரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. ஆனால் வட இந்திய மொத்த பேரும் மொத்த மொழியில ஒண்ணு சேர்ந்துருவான். நீ நல்லா கவனிச்சு. நாம் ஒண்ணு சேர மாட்டோம். ஒரு சாதிக்குள்ளா அங்க ஏழை பணக்காரன், அந்த தெருக்காரன், இந்த ஊருக்காரன், இந்த பிரச்சனை வந்து அப்புறம் கட்சி படையாச்சு, அப்புறம் சாதி படையாச்சு. அதே மாதிரி பறையர்னா சாதி பறையர், கட்சி பறையர், கவுண்டர்னா சாதி கவுண்டர், கட்சி கவுண்டர். இதுல ஒண்ணு சேர்றது இல்லை. இதுல இந்திய உணர்வு, திராவிட உணர்வு முடிஞ்சு. ஆனால் வட இந்தியன் வர்றான் பாரு, அவன் மொழியில் இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமா ஒண்ணு சேர்ந்துருவான். 1.5 கோடினா 1.5 கோடி தான். நான் இன்னி எழுதி வச்சுக்க, 1.5 கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது, பிஜேபி வாக்காளன் தான். 1.5 கோடி பேரும் பிஜேபி தான் போடுவான். இந்தியை திணித்தோம், எதிர்த்தாய். இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம், என்ன செய்வாய்? இவன் நம்மால் கத்துக்கிறான். அவன்கிட்ட பாணிகராக ஜல்தியாரோ காடிகராக இவன் அவன்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு கற்பிக்கிறது என்ன? இந்தி தெரியாம எப்படி பானிபூரி சாப்பிடணும்? என்ன இதுக்குடா நான் பானிபூரி சாப்பிடணும்? அவன்கிட்ட போய் தமிழன் காசு நான் அவன்கிட்ட வர்றதுக்கு இந்தி படிச்சுட்டு வரணுமா? அவர் எனக்கிட்ட வியாபாரம் பண்ண தமிழ் படிச்சுட்டு வர மாட்டாராம். எப்படி இருக்கு பாரு. இந்த நிலையை மாற்றுவதற்கு இருக்கிற தத்துவ கோட்பாடு வழிகாட்டுதல் தான் பேரறிஞர் குணா அவர்கள் நமக்கு பகுத்து தந்திருக்கிற திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழியத்தால் எழுவோம். அப்போதான் தமிழினம் மீட்சியுறும், தமிழினம் ஆட்சி அதிகாரத்தை பெறும், பாதுகாப்பாக வாழும். இதை தவிர வேற நமக்கு வேற வழி கிடையாது.